நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த அரசின் சார்பாக செய்யப்படுகின்ற உதவிகளை அதற்கு பொறுப்பேற்றிருக்கின்ற நான் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசே அவர்களை சந்தித்து அவர்கள் முகத்தை பார்த்து அவர்களை நேருக்கு நேராக வாழ்த்தி வழங்க வேண்டும். அதுதான் முறை, அதுதான் சரியான ஒரு அமைப்பு என்கின்ற ரீதியிலே இந்த திட்டத்தை அவர் சொன்னதனால்தான் நான் இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க எல்லா மண்டலங்களுக்கும் சென்று வருகிறேன். நேற்று திருநெல்வேலி மண்டலத்தில் 5 மாவட்டங்கள், இன்றைக்கு இங்கே மதுரையிலே திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உட்பட கிட்டத்தட்ட 149 கலைஞர்களுக்கு 9,20,300 ரூபாய்க்கான நிதி உதவி திட்டங்களை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த விழாவிலே நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் என்னை பற்றி மிக சிறப்பாக மிக துல்லியமாக என்னை பற்றி அவர் எடுத்து வைத்தார். அவர் ஆற்றுகின்ற பணி வேறு, அவருக்கு 1000 வேலைகள் இருக்கும். இருந்தால் கூட ஒரு நடிகனாக என்னென்ன கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார், அந்த கதாபாத்திரங்களின் தன்மை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் படங்களை குறிப்பிட்டு சொன்னபோது உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அது எனக்கு மிக பெருமையை அளிக்கிறது. ஆக இவ்வளவு பணிகளுக்கிடையே அவர் அந்த கலையை ரசிக்கின்றார் என்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இதையெல்லாம் எம்ஆர்எம் பாலசுப்ரமணியம் சொல்லுவார். ஏனென்றால் அவருடைய தந்தையார் கலைத்துறையில் இருக்கிறார், அவர் கலைத்துறையில் இருக்கிறார், அவருக்கு கலைத்துறையிலே நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர் என்னுடைய ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய 300 திரைப்படங்கள் நடித்திருக்கிறேன். அந்த திரைப்படத்தில் வருகின்ற காட்சிகளை பற்றி, அது எப்படி நடித்தீர்கள், எந்த இடத்தில் எந்த மாதிரி அங்கே அசைவு இருந்தது, அது கண்ணுடைய அமைப்பு எப்படி போனது என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லுவார். அது எம்ஆர்எம் அவர்கள் கலை குடும்பத்தில் பிறந்தவர் சொல்லலாம். ஆனால் நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் மிக சிறப்பாக அதை எடுத்து வைத்தபோது உண்மையிலேயே கலை போற்றப்பட்டிருக்கிறது, கலை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, கலை வளரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அது மட்டும் அவர் சொல்லவில்லை. எத்தனை சினிமா விஞ்ஞானம் வளர்ந்தால் கூட நாட்டோட கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் அந்த மொழி என்றைக்கும் பாதுகாப்பாக வளர்ச்சியோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த கலைகள், அந்த நாட்டுப்புற கலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் குழந்தை குட்டியோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நாடு முன்னேற்றமான நாடு என்பதை அடையாளப்படுத்தும் என்பதை உலகமெல்லாம் அறிந்த உண்மை. ஆகவேதான் இதை தெரிந்த கலைஞர் அவர்களும் இன்றைய முதல்வர் தளபதி அவர்களும் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்.